கடந்த 5 ஆண்டுகள்ல திமுகவினர் 50,000 கோடி ரூபாய் அளவுக்கு பணத்தை சம்பாதிச்சிருக்கிறதா தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டி இருக்காரு. தஞ்சாவூர்ல செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவரு 5 ஆண்டு திமுக ஆட்சியில மக்கள் வெறுப்படைந்து இருக்காங்கன்னு, ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், ஓய்வூதியர்கள், தூய்மை பணியாளர்கள்னு யாருமே நிம்மதியா இல்லைன்னு விமர்சித்திருக்காரு. கடந்த 5 ஆண்டுகள்ல திமுகவினர் எல்லார்கிட்டையும் வெறுப்ப சம்பாதிச்ச கையோட 50,000 கோடி அளவுக்கு பணத்தையும் சம்பாதிச்சு அதை வச்சு வெற்றி விளம்பரம் செய்துகிட்டு இருக்கிறதா குறை சொல்லியிருக்காரு. பணத்தை வச்சு ஆட்சியை பிடிக்கலாம்னு நினைக்கிறாங்க, பணத்தை வச்சு கூட்டம் கூட்டலாம், ஆனா ஆட்சிக்கு வர முடியாதுன்னு அவரு சொல்லியிருக்காரு. சட்டசபையில தாவேகாவை ஆதரிச்சும் பேசலனோ எதிர்த்தும் பேசல அப்படிங்கறதுனால தாவேகாவுக்கு பாஜக ஆதரவு தருதுன்னு சொல்ல முடியாதுன்னு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத தாவேகா ஆட்சியை பிடிக்கும்னு அந்த கட்சியை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா கூறிக்கிட்டு இருக்கிறதா விமர்சித்திருக்காரு.